வெட்டு என் பிள்ளைய அப்படியே கழுத்து கை காலை அப்படியே வெட்டி துட்ட கூற மாட்டு கொடுத்தாங்க. கொலை தான் பண்ணுவாங்க. ஆமா, அதுல எந்த வித கேட்கலன்னா கொலை பண்ணுவாங்க. நீங்க ஜாதியை நம்பிக்கீங்க, ஆனா நான் சொல்லுவேன் கேட்கலன்னா நான் கொலை பண்ணுவேன் சொல்றதுல யாரு வழங்குறா உங்களுக்கு இந்த தைரியத்தை? நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். உங்க பொண்ணு எத்தனை வயசாகுது? இப்போ 10 வயசு ஆகுது. பெத்தது அப்பங்கிட்ட தான் இருக்குது குழந்தை. அப்ப என்ன சொல்லி தரணும்? தமிழ்நாட்டில் மது ஒழிக்க முடியாது, அதே மாதிரி ஜாதி ஒழிக்க முடியாது. இது நிதர்சனம். இதை எங்களை மாற்றவே முடியாது யாராலையும். எந்த கண்ணா அப்படி நீங்க முதல்ல சாதியை பெருமிதமாக உணர்ந்தது? வீட்டுல சின்ன வயசுல இருந்து பேசுவாங்க, நம்ம இந்த ஜாதி அப்படி சொல்லிட்டு பேசுவாங்க. ஓ அப்படியா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் இருக்கும். நான் காலேஜுக்குள்ள போறேன், ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு வெளில வரோம். என்கிட்ட முதல்ல கேட்ட வார்த்தை உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. உன் பேர் என்ன? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. கேஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி நீ இந்த கேஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப தோணுச்சு காலேஜ் படிக்க வந்துட்டோம், இப்பயும் ஜாதி கேக்குறாங்க, பரவாயில்லையே நம்ம பெரிய ஜாதியில தான் இருக்கோம் போலவே அப்படின்னு நான் அந்த நிமிஷம் என்னோட ஜாதி நான் பெருமையா நினைச்சேன். அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. என்னமா படிச்சிருக்க? BA LLB படிச்சிட்டு இருக்கேன். என்னமா படிச்சிருக்க? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஜாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க, கிளாஸ் எல்லாம் கவனிக்காம. நானும் 1ஆம் கிளாஸ்ல சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தேன். உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் உன்னோட கேஸ்டேவாமா? எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் என் கேஸ்டா அப்படின்றதெல்லாம் இல்ல. என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு அந்த சமயத்துல எனக்கு பெருமையா இருந்ததுன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். உனக்கு நீ படிச்ச படிப்பு உனக்கு பெருமை கொடுக்கல, உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் உனக்கு பெருமை கொடுக்கல, உன்னோட ஜாதி உனக்கு பெருமையா படிச்ச படிப்பு எக்ஸாம் எழுதி மார்க் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான். அது லைஃப் கிடையாது எனக்கு. பைத்தியம். உங்களுக்கு நல்ல ஒழுக்கம் அப்படின்றது படிப்பு, நல்ல வேலைக்கு போறது அப்படின்றத இருக்கலாம். எனக்கு நல்ல ஒழுக்கம்ன்றது என் பிள்ளைக்கு என் ஜாதி பெருமையும் என்னோட குடும்ப பெருமையும் சொல்லி வளர்க்கறது தான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எனக்கு படிப்பு சோறு போடுது, எனக்கு என் நல்ல ஒழுக்கம் சோறு போடுது. ஜாதி உங்களுக்கு எந்த இடத்துல சோறு போடுது? ஏன் குழந்தைக்கு ஏன் ஜாதி? ஜாதி ஏன் அந்த குழந்தைக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் இந்த கண்ணா சாதியை உணர்ந்தேன், நான் அது பெருமிதமா நினைச்சேன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. பேப்பர் செய்திகளை பார்க்கும் பொழுது அடிக்கடி ஒரு செய்திகள் வரும், தந்தை முறையில உள்ள ஒரு கற்பழித்தார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வரும். ஆனா எங்க கிராமத்துல நாங்க ஒரு சின்னஞ்சிறிய கிராமம், சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு பையன் வருவான், அவனை கூப்பிட்டு தம்பி பரமக்குடியா போற டவுனுக்கு போற அந்த பிள்ளைய இறக்கி விட்டுருப்பான்னு ஏத்தி விடுவாங்க. வாமா வாமா வாமா, போட்டோ ஒண்ணு கிடைக்குமா? எதுக்கு? பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணதா? ஒரு தட்டுக்காக பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறியே நீ, உலகமாக அப்ப. எனக்கு அப்ப தெரியாது. நான் சொல்லுவேன், என்னம்மா அந்த பையனோட அனுப்புறாங்க, யாரோ தெரியாத பையனோட அப்படின்னு சொன்னப்போ சொல்லுவாங்க, இல்லப்பா அவன் கிளகார பையன், அவனை நம்பி எங்கேயும் அனுப்பலாம். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத நபராக இருந்தாலும் எங்க சமூகத்துல அவன் எந்த மாவட்டத்தை தாண்டி இருக்கலாம், அமெரிக்கால கூட வளர்ந்துகிட்டு இருக்கலாம், ஆனா ஒரே கிளையா இருந்ததுன்னா அவனை நம்பி எங்கேயும் நாங்க தனிச்சு அனுப்பிடுவோம். அப்பா அம்மா யாருமே தேவை கிடையாது. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. எம்புட்டு போய் சாதி ஒரு பாதுகாப்பை தருதே அப்படின்னு அனுபவபூர்வமா நான் உணர்ந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? மகனுக்கோ மகளுக்கோ காதல் வரும், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முன்னெச்சரிக்கையா அவர்களுக்கு லேசா பூடகமா ஒண்ணு சொல்லுவீங்க. அது வேண்டாம்னு சொல்றது எப்படி சொல்லுவீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? எனக்கு 3 பெண் குழந்தைகள். LKGல இருந்து நான் சொல்லி வளர்த்துருக்கிறேன். நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தருவேன். காலேஜுக்கு பிள்ளைய நம்ம அனுப்புறோம்னீங்களா, அப்போ காதலுங்குது வரும். அப்போ உனக்கு ஒரு பையன் லெட்டர் கொடுக்காமனா, அப்போ என் பொண்ணை நான் என்ன கேட்க சொல்லியிருக்கோம்னா, என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். அங்கே ப்ளீஸ் ஒன் மோர். நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. ஜாதி என்னன்னு கேளுன்னு சொல்லிருக்கீங்க. அந்த பையன் ஜாதி மாத்தி சொன்னோம்னா, நான் என்ன ஜாதி அப்படின்னா, அனுப்பிறத இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கும் ஒத்து வராது அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? உங்க பொண்ணு எத்தனை வயசாகுது? இப்போ 10 வயசு ஆகுது. 10 வயசு குழந்தைகிட்ட ஜாதியை பத்தி பேசலாமா? அந்த வளர்ற குழந்தை மனசு பிஞ்சு, அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலே ஒரு நஞ்சை விதைக்கிறார். அந்த குழந்தை நாளைக்கு எப்படி வளருவா சமுதாயத்துல? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஒரு குழந்தைகிட்ட நீ என்ன படிச்சமான்னு கேட்கலாம், என்னமா ஆசிரியர் நடத்துறான்னு கேட்கலாம், இல்ல எங்கம்மா போயிட்டு வரன்னு கேட்கலாம். இப்படி கண்காணிக்க நீ குழந்தைய. ஒரு தீய செயலுக்கு அடித்தளம் எங்க இருந்து வருது? பெத்தது அப்பங்கிட்ட தான் இருக்குது குழந்தை. அப்ப என்ன சொல்லி தரணும்? ஒரு ஆத்தா என்ன சொல்லி தரணும்? சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நமக்கு ஜாதியை விட காதலை விட ஜாதி தான் முக்கியம்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? சுயசாதி பற்று,
பிற சாதி நட்புன்னு சொல்லி தருவேன் சார். இதையே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்பீங்க? சாரி சார். வேற ஒரு சாதியினரோட நட்பு கொள்ளலாம், அந்த நட்பு அடுத்த கட்டமா காதலாயிடக்கூடாது. நட்பு வச்சுக்கலாம் இல்லையா? நட்பு வச்சுக்கலாம். அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு போக கூடாது, காதலுக்கு போக கூடாது. என் பையன் கேட்டான், என்னப்பா ஒரு நடு ரோட்ல போட்டு ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு சொன்னேன், உடுமலைப்பேட்டையில சங்கர் லவ் பண்ணா, இந்த சமூகம் வேற சமூகம், அந்த சமூகம் வேற சமூகம், அதனால அந்த காதல் பண்ண பையனை வெட்டி கொண்டுட்டாங்க. என்னைய அவர் கொடூரமான விஷயத்த கூட சொல்லிக்கிட்டு இருக்க. காதல் உயர்ந்தது, காதல் புனிதமானது அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி அவங்க கருத்துக்களை வச்சாலுமே நல்ல காதலோ கள்ள காதலோ அது காமத்திலும் உபரித்திலும் தான் முடியுது. இன்னைக்கு அதான் நடந்திருக்கும் கூட. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அதாவது திட்டமிட்ட காதல்னு சொல்றாங்க, நாடக காதல்லாம் சொல்றாங்க. அதுவும் வசதியான பொண்ணை தேடி விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திண்டுக்கல்லை சேர்ந்த சிவகுருநாதன் ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான். அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றது. இந்த பையன் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஒரு கம்பெனில. அந்த பொண்ணோட ஃபேமிலி ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க தான். ஆனா விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி தன்னோட சாதியை விட உயர்வானவர்கள் அந்த சாதி கிடையாது அப்படின்னு ஒண்ணு அந்த பையனை அவங்க வீட்டுக்கு அழைச்சி அந்த பையனை அவங்க ஊர் கோயில்ல சாமி கும்பிட சொல்லி வெட்டுறாங்க. இந்த சம்பவம் நடந்தது உண்மை. அவன் வீடு தேடி வந்து பொன் கேட்ட போய் தான் இவனுக்கு தாங்க முடியாம நம்ம வீடு தேடி வந்து பொன் கேட்டுட்டானு சொல்லி தான் அந்த கொலை நடந்தது. அது அவனை வர சொல்லி யாரும் வெட்டல. அந்த ஆத்திரம், அந்த கோபத்துல அவர் என்ன செய்யறாரு, கொலை பண்றாரு. நீ எல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? இதான் நடந்த உண்மை. ஏன்னா பக்கத்து ஊர் தான் எங்க ஊரு. நானும் அந்த களத்துல தான் நின்னேன். அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்களே வந்திருக்காங்க. அவங்கள வர சொல்லி இதுல யாரு எது உண்மைன்னு கேட்டுருவோம். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. தன் காதலியை பார்க்க போன இடத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட திண்டுக்கல்லை சேர்ந்த சிவகுருநாதன் அவருடைய தந்தையும் தாயும் இப்பொழுது நம்முடைய இருக்கிறார்கள். ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. திண்டுக்கல்ல வேலை பார்க்கும்போது ஒரு பொண்ணோட கலப்தனம் மன்றம் போய் இங்கேருந்து தனியாக கூட்டிட்டு போய் மர்டர் பண்ணிட்டாங்க. அந்த ஜாதி ஆதிக்கத்தின் அடிப்படையில் கொண்டுட்டாங்க. அந்த பையனை கூப்பிட்டாங்கல்ல மகனை, அந்த பொண்ணுடைய செல் நம்பர்லாம் மெசேஜ் அனுப்பி அவருடைய ரிலேட்டிவ் அண்ணன் தம்பிகள் அப்பாக்கள் கூப்பிட்டு பையன் போகும்போது உங்கள்கிட்ட சொல்லிதான் போனாரா? சொல்ல அம்மாவுக்கு தெரியாது. அம்மாவுக்கும் தெரியாது. மகனை இழந்தவங்க அன்னைக்கு உங்களுக்கு சாதியின் மேல என்ன வெறுப்பு வந்துச்சு? ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து 30 வருஷமா படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். நாங்க சொத்து சாம்பலாம் ஒண்ணுமே நாங்க சம்பாரிச்சு வைக்கலங்க. நாங்க பிள்ளைய தான் சம்பாரிச்சு வச்சிருந்தோம். இத்தனை வருஷமா நாங்க படிக்க வச்சவங்க லவ் பண்றோம்னு சொல்லி நீ கூட்டிட்டு போய் காலி பண்ணி விட்டுட்டீங்களா இல்லையா? 6 வெட்டு என் பிள்ளைய அப்படியே கழுத்து கை கால அப்படியே வெட்டி துட்டா கூறு மாட்டு கொடுத்தாங்க. கூறு மாட்டு கொடுத்துட்டாங்க. நான் சொல்றேன், இப்போ அவர் கோபப்பட்டாரு. அந்த ஒயிட் ஷர்ட் இவர் சொன்னாரு, அந்த பையனை வர வச்சு கொண்டாங்கிறது கோபப்பட்டார்ல, அவனை நாங்க கூப்பிட்டு வெட்டல, அவன் எந்த தைரியத்துல எங்கிட்ட கேட்டாங்கிறதுக்காக வெட்டணும்ன்றாரு. பாத்தீங்களா அந்த நியாயம் எங்க இருந்து வருது? அப்போ ஒரு கொலையை செய்யறவங்க இவ்வளவு தைரியமா பேசும்போது அவங்கள பாதுகாக்க நிக்கிறவங்க நம்ம அதை விட தைரியமா நிக்கணுங்கிறது இல்லையா? இன்னொரு கொலைகள் இங்க நடக்க கூடாதுன்னா நீங்க முற்போக்கு பேசுகிற எல்லா சக்திகளும், அனைத்து சக்திகளும் சாதிக்கு எதிராக திரண்டு நின்னா மட்டும்தான் சாதிக்க முடியுமே தவிர வேற எதுவும் வழி கிடையாது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. அவர்கள் திருப்பி மிரட்டுறது சொல்றாங்கல்ல, அப்படி மிரட்டினதா? ஆமா சரிதான், அப்படித்தான் சொன்னோம் அப்படின்னு யாரு நம்புறீங்க? ஓப்பனா பேசுறேன், யாருமே போய் செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டோம். இப்படிலாம் செஞ்சா ஊருக்குள்ள நாங்க நடமாட முடியாது. நம்ம குடும்ப பாரம்பரியம், நம்ம ஊருக்குள்ள தலை வச்சு படுக்க முடியாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நான் ஊரை விட்டு காலி பண்ணி தான் போனோம், நம்ம சொந்தக்காரன் யாரும் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. கேட்கலையா மறுபடி அவங்க அந்த கொலை தான் பண்ணுவாங்க. ஆமா அதுல எந்த வித கேட்கலன்னா கொலை பண்ணுவாங்க. ஒரு நிறைந்த அரங்குல ஒருத்தர் உட்கார்ந்து நாங்க கூப்பிட்டு காதலிக்கிற 2 பேரும் சொல்லுவோம், வேற ஜாதியா இருக்கீங்க பிரிங்கன்னு, பிரிஞ்சு போகலைன்னா நாங்க கொலை தான் செய்வோம்னு ஒருத்தர் சொல்ற தைரியம் இருக்கு இல்லையா? எவ்வளவு மோசமான செயல்பாடு அது, எவ்வளவு அசிங்கமானது, அவமானமானது இல்லையா? அறிவு கட்டம். நீங்க ஜாதியை நம்பிக்கீங்க, ஆனா நான் சொல்லுவேன் கேட்கலன்னா நான் கொலை பண்ணுவேன் சொல்றது இல்ல. யாரு வழங்குறா உங்களுக்கு இந்த தைரியத்தை? சார் நான் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன், அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன், அந்த பொண்ணை வளர்த்திருக்கேன். நீங்க என் பொண்ணை கூட்டிட்டு போகும்போது நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச என்னுடைய மான மரியாதை, நான் அப்ப எவ்வளவு என் மனவேதனைப்பட்டிருப்பேன். சாவு சாவும்ல செத்த பேல நீ சாவும்ல செத்த பேல. அந்த தன்மானத்தை நம்ம விட்டு கொடுக்க அவனுக்கு மனம் இல்லாம தான் இந்த கொலையை நம்ம பண்றாங்க. ஜாதியை ஒழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அந்த பக்கம் ஒரு ஆதரவு குரல் இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு எதிர்ப்பு குரல் இருந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு இந்த மண் இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். நினைச்சேன் திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ ஆரம்பிச்ச இடத்துல நிக்கிறியடா. அது நடக்கும்போதே கொலை நடக்கும்னு சொல்றீங்க. இது ஒரு பகிரங்க மிரட்டலா தான் நான் பாக்குறேன். இந்த வாய்ப்பை, இந்த உரிமையை உங்களுக்கு யாரு வழங்கினான்னு எனக்கு தெரியல. நான் முதல்ல சொன்னேன், நீங்க சொன்ன வாக்கியத்தை தான் சொன்னேன், கொலை செய்வேன்னு சொல்லக்கூடாது நீங்கன்னு சொன்னேன். இல்ல அப்படின்னு சரி அதுக்கு ஏதோ பின்னாடி விளக்கம் சொல்லுவீங்களான்னு பார்த்தா மீண்டும் நீங்க அந்த இடத்துல தான் நிக்கிறீங்க.
நீலாம் ஏன்டா உசுரா இருக்கா? இந்த நிகழ்ச்சி உங்களை கடுமையா கண்டிக்குது. என்னுடைய பர்சனலா நான் இதை ரொம்ப அவமானகரமான ஒரு நிகழ்வா தான் பாக்குறேன். இப்படி ஒருவர் பேசுவது. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பெத்தவங்க காதலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. தான் பிள்ளைங்க காதலிக்கிறது அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றதுனால தான் காதல் எதிர்க்கிறாங்க. காதலிச்சா என் மகளையோ கொல்லுவேன்னு சொல்வது பெருமையாக இருக்கும்னா இந்த சமூகம் நாசமா போகட்டும் தான் நான் சொல்லுவேன். உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல காதல் ஜெயிக்காதுடா. கொன்னுடுவேன்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, உயிர் போயிரும்னு, அதை நம்ம ரொம்ப நாளா தப்பா ஒரு பேர் கௌரவ கொலைன்னு சொல்லி, அப்புறம் அதுல ஒரு கௌரவம் இல்லைன்னு சொல்லி ஆணவ கொலைன்னு சொல்லி, அப்புறம் அப்பதே அவங்க சொன்ன மாதிரி அது கொலை, அவ்வளவுதான். அப்படி ஒரு சொல்ல கேட்கும்போது உங்களுக்கு என்ன பதட்டம் தருது? ஏதோ ஒரு காட்டுல என்னை தனியா விட்டுட்டு போன மாதிரி, ஏதோ என் வாழ்க்கைய என் விருப்பமான ஒரு பர்சனோட நான் வாழ்றது கூட இவங்க சொல்லிதான் முடிவு பண்ணணும், இல்லனா நான் கொன்றுவேன் மிரட்டுறது சொந்த வீட்லயே ஒரு அகதியாவோ இறுக்கமான ஒரு மனநிலையை தான் சார் கொடுக்குது எனக்கு. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. எனக்கு ஜாதி பிடிக்கும், ஆனா ஜாதி வெறியன் கிடையாதுண்ணா. எனக்கு ஜாதி மேல என் ஜாதி மேல எனக்கு பட்டு இருக்கு. அதுக்காக நான் கொலை செய்யற அளவுக்கு போற அளவுக்கு நான் ஜாதி வெறி பிடிச்சவ கிடையாது. இந்த கதையால நம்ம கிட்ட வேண்டாம், எவ்வளவு பாத்துருக்கோம். நாங்க காதலுக்கு எதிரானவர்களா இல்லம்மா, கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். பெத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்சேபனையே இல்லையே. இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஒரு பேங்க் வாசல்ல ஒருத்தன் துப்பாக்கியோட நிக்கிறானா, வர்றவனை சுடுறதுக்கு இல்ல, உள்ள இருக்கதை பாதுகாக்கிறதுக்கு. ஏன் அவனை கொலகாரனா பாக்குறீங்க நீங்க? அந்த பேங்க பாதுகாக்கிறவனா பார்க்க வேண்டியதானே நீங்க? ஏன் எங்களை ஜாதி வரியனா பாக்குறீங்க? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. மொத்தமா இவர்கள் எல்லாரையும் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். நல்ல மனநல மருத்துவரா பார்த்து ஆலோசனை கொடுக்கணும். சமூகத்துக்கு பிடிச்ச மன நோயாளிகள் இவங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவங்க எல்லாருமே மனிதர்கள் அல்ல, ரோபோக்கள். சுய அடையாளத்தை தேடிக்க முடியாம தனக்கு கிடைச்சதை வச்சு ஒரு இதை ஏற்படுத்திக்கிறவங்க. சிலர் மட்டும் பொட்டன்ஷியல் கில்லர்ஸ். எதிர் தாக்குதல் நடத்த தூண்டுறாங்க சார். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அவங்க சொல்ற பேச்சு அவங்க பசங்களே கேட்கலனா அதுக்கு கொலை செய்யற அளவுக்கு கூட இருக்கிற ஒரு மனப்பாக்குமா உள்ள ஒரு மிருகத்தனமா தான் பாக்குறேன். காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜாதி இருக்குன்றது. அது இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு ஏதோ படிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அது உண்மை. தமிழ்நாட்டுல மது ஒழிக்க முடியாது, அதே மாதிரி ஜாதி ஒழிக்க முடியாது. இது நிதர்சனம். ஏய் வாயை முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. ரொம்ப ஓவரா டெவலப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மண்ணும் இந்த மக்கள் இருக்க வரைக்கும் இந்த சாதியை ஒழிக்க முடியாது. இன்னும் எங்களுடைய வேலை நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. அந்த மிருகத்தில் இருந்துச்சுன்னா அந்த மிருகத்தனத்தை எந்த குணத்துக்கும் நாங்க மாத்த மாட்டோம். இதை எங்களை மாத்தவே முடியாது யாராலையும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். மிருகங்கள்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிருகங்கள் அவங்கவுங்க இனத்தோட தான் சேருது. சிங்கத்தோட தான் சேருது, சிறுத்தையோட தான் சேருது, புலியோட தான் சேருது. எங்களோட இனக்குழுவோட இருக்குங்கிறது அவங்க வாயால வந்ததுக்கு நன்றி. ஏய் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இன்னொரு பையன் இருக்கான், இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு முடிச்சு இப்ப வேலைக்கு போறாரு அவரு. சரி, அந்த பையன் மறுபடியும் காதல் வயப்பட்டாருன்னா அந்த திருமணத்தை எப்படி வெற்றியாக நடத்துவீங்க? அல்லது காதல் எப்படி என்ன சொல்லுவீங்க? இப்படியே போனால சொல்லி போகணும். அதாவது சொல்லாம போனா ஜெயிக்க முடியாது, சொல்லி போனா ஜெயிச்சால என்ன செய்றீங்க? நான் இந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணுவேன் சொல்லி. ஆமா ஆமா. மறுபடியும் உங்களுடைய அடுத்த பையன் காதலிக்கிறதுல இருந்து உங்களுக்கு மறுப்பு இல்ல. உலகத்துல இந்தியாவுல தமிழ்நாட்டுல மண்ணு செடி கொடி பூரா தாங்க காதலிக்குது. அதை யாரும் காதலிக்குன்னு சொல்லவே முடியாது. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.